நெல், கரும்பு, மஞ்சள் அதுதான் காலங்காலமாக இங்கே நான் போட்டிருந்தோம். பையன் எடுத்து அவர் கொஞ்சம் பூரா தென்னை மரம் வச்சிடலாம். இப்போ தென்னை மரம் போட்டிருக்காரு. நானே இப்போ தென்னை மரம்லாம் ஏறி தேங்காய் போட்டுருவேன். பனை மரம் ஏறி ஓலை வெட்டிடுவோம். தென்னை மரம் ஏறலாம் சின்ன வயதில் ஏறி. ஆமாம், இப்போ அதுக்காக இறச்சல். இப்போ நம்ம அந்த கோயிலுக்கு போகிறோம். அதான் நீங்கள் விவசாயத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய ஆர்வம்லாம் இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா? அந்த தோட்டத்துக்கு கூட்டு வந்தீங்க. இப்போ இது என்னென்ன சார் வாழை இங்கே போட்டிருக்கீங்க? அது வாழைலாம் தெரியுது. முதல்ல இங்கே வந்து நம்ம நெல், மஞ்சள், கரும்பு இதெல்லாம் போட்டிருந்தோம். இந்த ஒரு 2 வருஷமாக 2-3 வருஷமாக வந்து என்னோடய பையன், அவர் அமெரிக்காவில் பாஸ்டன் யூனிவர்சிட்டியில் படித்தவர், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் ஸ்டார்ட் அப் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு. ஆனால் அவருக்கு விவசாயத்தில் ஆர்வம் அதிகம். அதனால் அவர் வந்துட்டு இந்த லேபர் ஷார்ட்டேஜ் எல்லாம் ஆள் கிடைக்கிறது இல்லை விவசாயத்துக்கு, எல்லாம் தென்னை மரம் வச்சிடலான்ட்டு அவர் தென்னை, வாழை, குச்சிக்கிழங்கு அந்த மாதிரி போட்டு பண்ணிட்டு இருக்காங்க. இது இந்த இதெல்லாம் இது என்ன? இதெல்லாம் இப்போ புதுசாக வச்சது. இப்போ இதெல்லாம் அவர் வந்து வச்சது. இதெல்லாம் இந்த தென்னை மரம் பூரமே எல்லாம் அவர் வச்சது. இது குச்சிக்கிழங்கு. இதுதான் அந்த குச்சிக்கிழங்கு. வாழை போட்டிருக்கோம். அது விவசாயத்தில் இன்னைக்கு இருக்கிற பெரிய சிரமம். நெல் போட்டு முதல்ல நெல்லும் கரும்பும் போட்டிருந்தோம். நெல், கரும்பு, மஞ்சள் அதுதான் காலங்காலமாக இங்கே நான் போட்டிருந்தோம். இப்போ இவர் வந்து என் பையன் எடுத்து அவர் இந்த லேபர் ஷார்ட்டேஜ் இருக்கிறதுனால கொஞ்சம் பூரா தென்னை மரம் வச்சிடலாம். இப்போ தென்னை மரம் போட்டிருக்காரு. இப்போ வயல் தென்னை, வாழை, குச்சிக்கிழங்கு இடையில ஊடு பயிரா அந்த குச்சிக்கிழங்கு போட்டிருக்காரு. நீங்கள் நேரடியாக உள்ள ஈடுபட்ட உங்களுக்கு பழக்கம்லாம் இருக்கா? விவசாயத்தை நேரடியாக இருக்கு அந்த கால ஆரம்பத்தில் ஆரம்ப காலகட்டங்களில் நீங்களே நேரடியாக பயிரெலாம் பண்ணுவீங்க? அதாவது வந்து எங்கள் ஃபாதர் பார்த்தீங்கன்னா காலையில் 5 மணிக்கு ஊஞ்ச வேலை மாதிரில அடி விழுகும் அப்படின்னா அதுதான் அலாரம். 5 மணிக்கு தெரிஞ்சுக்கணும். அது 2 மாடை கையில் பிடிச்சி கொடுத்துருவாரு. எங்கள் வீட்டுக்கும் எங்கள் இந்த தோட்டம்ல இப்போ நம்ம அந்த கோயிலுக்கு போகிறோம் அங்கே இருக்கிறது, அங்கே நான் மாடை பிடிச்சிட்டு 1 கிலோமீட்டருக்கு போகணும். வீட்டுக்கும் தோட்டத்துக்கும் அங்கே போகணும். எங்கள் ஃபாதர் வந்து இந்த மாடு பரியெல்லாம் கட்டி தண்ணி ஓட்டுவார். நான் மம்மட்டியில் கம்ப்ளீட்டாக தண்ணி கட்டணும் முழுக்க. அது பூரா ட்ரை லேண்ட், அது தண்ணி கட்டணும். அதுக்கப்புறம் 8 மணிக்கு சைக்கிளில் வச்சு வீட்டில் கொண்டாந்து விட்டுருவார். 9 மணிக்கு ஸ்கூலுக்கு போகணும். 4:15 ஸ்கூல் முடிஞ்சால் 4:30 மணிக்கு வீட்டில் இருக்கணும். 5 மணிக்கு திருப்பி தோட்டத்துக்கு போயிடணும். அங்கே போயிட்டு ஆடு மாடு அதெல்லாம் வந்து பார்த்து வீட்டுக்கு அதெல்லாம் ஓட்டிகிட்டு வரணும். உழவு ஓட்டுவேன். எல்லா வேலைகளும் நான் செஞ்சுருக்கிறேன். எடப்பாடி பழனிசாமி நாங்கள் வந்து வசதியான டிராக்டரு, மோட்டார் சைக்கிள் வச்சு விவசாயிகளாக இல்லை. அதெல்லாம் ரொம்ப ட்ரை லேண்ட். அது ஒரு அடிப்படை விவசாயிங்கிறாரு. இல்லை, அவங்க மேட்டூர் டேமில், அதாவது விவசாயிகளே 3 இருக்குது. டேம் பாசனம் அது அவர், ஆற்று பாசனம், வாய்க்கா பாசனம், கிணத்து பாசனம், வானம் பார்த்து பூமி. நாங்கள் வச்சுருந்ததெல்லாம் வானம் பார்த்த பூமி. அதனால் நீங்கள் ஆட்களை வைத்து நம்மளே எல்லாம் வேலை செய்ய. அப்போ நீங்கள் வீட்டு ஆடு மாடு பனைமரம் ஏறுவேன், தென்னை மரம் ஏறுவேன். எல்லாம் நானே இப்போ தென்னை மரம்லாம் ஏறி தேங்காய் போட்டுருவேன். இப்போ பனைமரம் ஏறி ஓலை வெட்டிடுவோம். ஆடு மாடு எல்லாம், கோழி, தென்னை மரம் ஏறலாம் சின்ன வயதில் ஏறிட்டீங்க. இப்போ அதுக்காக நல்லா போயிடுங்க, எங்களுக்கு வியூ நிறைய கிடைக்கிற, லைக் கிடைக்கிற ஒரு மரத்தில் ஏறி காட்டுங்க. இல்லை, நான் தான் தென்னை மரத்தை ஆசையாக பார்த்தேன் சார். இங்கே இதுக்கு முக்கியமாக இங்கே வந்து தண்ணிக்கெல்லாம் என்ன, எந்த பக்கத்தில் என்ன சார் இருக்குது? நொய்யல் ஆறு பக்கத்துலேயே இருக்குது. நான் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர்கிட்ட சொல்லி ஒரத்துப்பாளையம்ங்கிற ஒரு டேம் ஒன்று இருக்கும். அது புரட்சி தலைவர் எம்ஜிஆர்கிட்ட நானே நேராக போய் சொல்லி சொன்ன உடனே அவர் 10 கோடி ரூபாய் சாங்ஷன். அது கூட என்கிட்ட கேட்டார், இது டேம் கட்டணும்னு கொண்டு போய் லெட்டர் கொடுத்தேன். பணத்துக்கு எங்கே போகிறது அப்படின்னாரு. பணத்துக்கு என்ன பண்ணுறதுனாரு, அதுக்கு தாங்க உங்கள்கிட்ட வந்திருக்கேன் அப்படின்னு. அப்போயே அவர் பிஏ பரமசிவத்திட்ட சொல்லி அது எஸ்டிமேட் என்னவோ அதை உடனே சாங்ஷன் பண்ண சொன்னார். 10 கோடி ரூபாய் கொடுத்தாங்க, கட்டணும். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அது பூரா அந்த சாய கழிவுகள் நிற்கிது. அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த டேமில் அது இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த
அறப்போர்னு சொல்லி விவசாயிகளது ஒரு அமைப்பு ஏற்படுத்தி இருக்கிறாங்க. நானும் அதில் பங்கெடுத்துக்கிட்டு இருக்கிறேன். இந்த அவனாசி அத்திக்கடவு மிகப்பெரிய அளவில் சாதிச்சதை எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாருல்ல, அந்த செங்கோட்டையின் பிரச்சனை காரணமான அது அவர் அரசியல் ரீதியாக அதுதான் தாக்கிட்டு இருக்குது. அது பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி எல்லாம் ஈங்கூர்னு இருக்கும். இது அடுத்த இது சென்னிமலை தாண்டினோன்னு ஈங்கூர் இருக்கும். அங்கே இருக்கிற அந்த சிறுக்களிஞ்சி அந்த பகுதியிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 400 ஏக்கர் குளம் பூரா தண்ணி சாய கழிவுகள் அங்கே நிற்கிது. அதனால் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25 கிலோமீட்டர் ரேடியஸுக்கு அந்த நிலத்தடி நீர் கம்ப்ளீட்டாக மாசுபட்டு விவசாயத்துக்கே அன்ஃபிட் குடிக்கிறதுக்கும் அது தகுதியற்றது அப்படின்னு கொடுத்துருக்கிற வரைக்கும் இப்போ ஒரு 1000 விவசாயிகள் அதில் சேர்ந்து நானும் அவர்களுக்கு ஆதரவாக சில பணிகளை செஞ்சிட்ருக்குறோம். அந்த மாதிரி இருக்குது அது. அதனால் அந்த நொய்யல் ஆறுங்கிறது வந்து இன்றைக்கு ஒரு கழிவு நிறைந்ததாக கழிவு தண்ணீர் இருக்குது. அதாவது மழை நிறைய வந்ததுன்னா கொஞ்சம் சுத்தமான தண்ணி இருக்கும். அது போக எல்பிபி இருக்குது, 6 கிணறு இருக்குது. 6 கிணறு இருக்குது, கிணத்துல தண்ணி நிறையா இருக்குது. மோட்டர் வச்சு எல்பிபி பாயுது. அது 2 போகம் எல்பிபியில் தண்ணி வரும். கிணற்று பாசனம் பெரும்பாலும் கிணற்று பாசனம் அந்த நொய்யல் பக்கத்தில் இருக்கிறதும் எல்பிபிக்கு பக்கத்தில் இருக்கிறதும் ஒரு அட்வான்டேஜ். அது இதில் பார்க்குறதுல நமக்கு இந்த வாழை எல்லா இடத்துலையும் வாழை வச்சுருக்கீங்க. உங்கள் இதில் பார்க்கும்போது அங்கே வழி பூரா பார்த்தீங்கன்னா 2 பக்கம் வாழை தோப்பு அதிகமாகவே இருக்குது. நீங்கள் நெல்லெல்லாம் வச்சுருந்தீங்க, தென்னை மரம்லாம் வச்சுருக்கீங்க. ஆனால் வாழைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறீங்களே, வாழை மேலே உங்களுக்கு என்ன அப்படி ஒரு ஈர்ப்பு? எனக்கு மெட்ராஸில் நுங்கம்பாக்கத்தில் என் வீடு இருக்குது. அங்கே நுங்கம்பாக்கத்தில் பார்த்தீங்கன்னா வாழை மரம் தென்னை மரம் இருக்குது. உலகத்திலே யாருக்குமே இருக்குது புரியாது. 15 வாழை மரம் வச்சுருக்கேன். கோயம்புத்தூரில் வீடு எனது ஆர்எஸ்புரத்தில் இருக்குது, அங்கேயும் வாழை மரம் இருக்குது. எனக்கு என்னென்னா சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா எங்கள் தோட்டத்தில் நிறைய வாழை வைப்போம். அது கொஞ்சம் வருமானம் வரக்கூடிய இது வந்து வாழையும் தென்னையும் தான். இந்த வாழையில் அவ்வளோ வருமானம் இருக்குமா சார்? வாழையில் இருக்கு. நான் சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா அது இருக்கையில் எங்கள் அது காட்டில் தோட்டத்தில் வாழை மரம் வச்சுருப்போம். ஒரு 1/2 ஏக்கர் 3/4 ஏக்கர் அந்த மாதிரி வந்து வாழை மரம் வச்சுருப்போம். எனக்கு வந்து சின்ன வயசுலேயே அந்த வாழைகளை பராமரிப்பது, அந்த வாழைத்தாறு வெட்டுறது, அந்த வாழைத்தண்டு வெட்டி உரிக்கிறது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து அந்த வசதி வாய்ப்புகள் அது இல்லை. இன்னும் பார்த்தீங்கன்னா என் பல்லெல்லாம் மஞ்சளாக இருக்கும். அதெல்லாம் அந்த வாழை மட்டையை கடிச்சு அப்பவே சொல்லுவாங்க, வாழை மட்டையை கடிச்சா வந்து பல்லு மஞ்சள் ஆயிரும் அப்படி. அந்த அந்த தோட்டத்து வேலைகள்லாம் வந்து மிக அதிக அளவில் செஞ்சுருக்குறோம். அதே மாதிரி தென்னை மரம் பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் வந்து அந்த கல்லுக்கடை விட்டுருந்தாங்க ஒரு டைம், 70களிலே நினைக்கிறேன். அந்த கல்லுக்கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு மரத்துக்கு 300 ரூபா 400 ரூபா கல்லுக்கடைக்கு எடுத்துப்பாங்க. அதை அது விவசாயிகளுக்கு ஒரு பெரிய வருமானமாக இருக்கும். ஆனால் வர்ற அரசாங்கங்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆடு மாடு விவசாயிகளுக்கு ஒரு வருமானம். இப்போ ஆடை பூரா நாய் கடிச்சு ஆடு மாடு வளர்த்த முடியாத ஒரு சூழ்நிலைக்கு போயிடுச்சு. அதே போல் தென்னை மரம் அது கல்லுக்கடை இருந்தால் கொஞ்சம் வருமானம் இருக்கும். அதை பூரா சென்ட்ரலைஸ்டாக ஆல்கஹால் பண்ணிட்டாங்க, IMFL மாற்றிட்டாங்க. அதே போல் வாழை இந்த ஒன்று தான் வந்து கொஞ்சம் வருமானம் தரக்கூடியது. அது எனக்கு எத்தனை மாதத்துக்கு ஒரு தடவை சார் இது? இல்லை, சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா எனக்கு அது இப்போ ஏதாவது நுங்கம்பாக்கத்திலே வாழை மரம் வச்சுருக்கேன்னா பார்த்துக்கோங்களேன், ஒரு 10-15 மரம் அங்கே இருக்கும். கோயம்புத்தூர்லேயும் 10-15 மரம் இருக்கும். இங்கே தோட்டத்தில் எத்தனை மாதத்துக்கு ஒரு சார் வாழை மரம்லாம் இதுவாகிறது? இல்லை, அது உங்களுக்கு வந்து ஒரு 3 மாதம் 6 மாதம் அந்த ரொட்டீன் வந்துட்டே இருக்கும். அந்த சைடில் ஷூட்ஸ் வருது பாருங்க, ஆமாம், அது உங்களுக்கு வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து அதுவே வந்துட்டு இருக்கும். தென்னை மரம் வந்து இதெல்லாம் எத்தனை வருஷம் மரம் சார்? இது இப்போ வச்சு ஒரு இல்லை நீங்கள் இந்த மரங்கள் எல்லாம் காப்புக்கு வர்றதுக்கு ஒரு 4-5 வருஷத்தில் நல்லா வந்துடும். 3 வருஷம் சொல்லுவாங்க, ஒரு 5 வருஷங்கிற போது நல்லா வரும். தென்னையும் வாழையும் தான் கண்ணுன்னு சொல்லுவாங்க. தென்னங்கன்று, வாழைக்கண்ணுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நீங்கள் இங்கே கொங்கு மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தைகளையே கண்ணுன்னு தான் கூடுவாங்க நிறைய பேர். கண்ணுன்னா இந்த தென்னங்கன்று, வாழைக்கண்ணு அந்த மாதிரி. நெல் வந்து இனிமேல் பிளான் இருக்கு நெல் போடுறதுக்கு. ஏன்னா இங்கெல்லாம் ஆள் கிடக்கு பற்றாக்குறை, வாட்டர் ஷார்ட்டேஜ், அப்புறம் லேபர் பற்றாக்குறை வந்து அதிகமாக இருக்குது. அப்போ சுற்றி தென்னை மரத்துக்கே பார்த்தீங்கன்னா அந்த மரம் ஏறி போடுறதுக்கெல்லாம் வந்து ஆளுகள். பட் இதுக்கு நெல் பராமரிக்கிறத விட இது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஆட்கள் எல்லாம் வேறு வேலைகளுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா?
இங்கே சுற்று வட்டாரம் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு உதவி செய்கிற மாதிரி இருக்குன்னு எல்லாமே இந்த இதுக்கு வந்து வேலை பார்க்குறவங்க எல்லாமே இங்கே சுற்றி வட்டாரம். சென்னி மலைக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பூரா ட்ரை லேண்டு, இந்த புறம் பார்த்தீங்கன்னா இந்த எல்பிபி வர்றதுனால அதனால இந்த பக்கம். அப்புறம் நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற போது பிஏபியோட பரம்பிக்குளம் ஆலியார் அந்த கெனால் எக்ஸ்டென்ஷன் அந்த வாய்க்கா தண்ணி வந்து கொண்டு வந்தோம். அது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் நிறைவேற்றப்பட்டது. அது கொஞ்சம் பலன் அளிக்கிறதா இருக்குது. ஒன்றும் குடிநீர் ஆதாரத்துக்கு, அடுத்து விவசாயத்துக்கும் அது பயன்படும், கிணறுகளுக்கு அது பயன்படும். நாங்கள் அப்போல்லாம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இடத்துல போய் இந்த குட்டைகளுக்கு, கிணறு குட்டைகளுக்குன்னு தண்ணி திறந்து விடுவாங்க. அது அவர்கிட்ட ஒரு கடிதம் கொடுத்தோம்னா உடனே அது திறந்து விட்டுருவாங்க. அதனால எடப்பாடி சொல்கிற விவசாயமெல்லாம் வந்து மேட்டூர் டேம் விவசாயம், டேம்லேருந்து மோட்டர் வச்சு தண்ணி எடுத்து செய்கிற விவசாயம் அந்த மாதிரி. சார், இன்றைக்கி வந்து நீங்கள் கல்வி நிறுவனங்கள் நடத்துகிறீங்க, பல பிள்ளைகள் உங்களுக்கு படிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் உங்கள் ஆரம்பகால கல்வி இருக்கு இல்லையா, ஒரு பள்ளிக்கூட கல்வி, இன்றைக்கி இருக்கிற கல்லூரியில் படித்தது, இது எல்லாமே இன்றைக்கி இருக்கிற வசதிகள் நீங்கள் பசங்களுக்கு பண்ணி கொடுத்த மாதிரி வசதிகள் எல்லாமே அப்போது நீங்கள் படித்தப்போ ஆரம்ப காலத்தில் எப்படி நீங்கள் இருந்தது? உங்களுடைய ஆரம்ப கால கல்வி பயணம் எப்படி இருந்தது? சென்னிமலையில் குமரப்பா செங்குந்தர் உயர்நிலைப் பள்ளின்னு இருக்கும். அவங்களதே பிரைமரி ஸ்கூல்ஸும் இருக்கும். துவக்கப்பள்ளி, குமரப்பா செங்குந்தர் துவக்கப்பள்ளி என்று இருக்கும். அந்த துவக்கப்பள்ளியில் தான் படித்தேன். அந்த ஹை ஸ்கூலில் தான் படித்தேன். முடிச்சுட்டு பொள்ளாச்சியில் நாச்சிமுத்து பாலிடெக்னிக் அங்கே டிப்ளமோ ஜாயின் பண்ணேன். அப்போல்லாம் அந்த டிப்ளமோ வந்து ஈக்குவல் டு பியூசி, ப்ரீ டெக்னிக்கல் கோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ப்ரீ டெக்னிக்கல் அதுதான் கடைசி. அது அந்த டிகிரி ஆரம்பிக்கலை, அந்த காலேஜ் +1 +2 கிடையாது இல்லையா, பியூசி எஸ்எஸ்எல்சி அப்புறம் பியூசி. அதில் அந்த ப்ரீ டெக்னிக்கல் கோர்ஸ் அதுதான் கடைசி பேட்ச்னு நினைக்கிறேன். அதில் படித்தேன். அதில் என்னோடய மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அக்ரிகேட் ஆவரேஜ் வந்து 194, அதாவது 97% மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. அக்ரி யூனிவர்சிட்டியில், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் அக்ரிகல்ச்சரல் என்ஜினியரிங். ஏன்னா எனக்கு என்ஜினியரிங் படிக்கணும் அப்படிங்கிறது தான் ஆசை. அதுக்கு தான் ஒரு வேளை டிப்ளமோ படிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்ட் டைமாக கூட இன்ஜினியரிங் படிக்கலாம் என்று நினச்சேன். ஆனால் அப்போ அந்த ப்ரீ டெக்னிக்கல் கோர்ஸ் மார்க் ரொம்ப நல்ல மார்க் இருந்ததுனால எனக்கு பிஹெச்டி டெக்கில் கிடைச்சிது. மெரிட் தான். அப்போல்லாம் வந்து ரொம்ப சிரமம் அது கிடைக்கிறது. சென்னையில் ஏசி டெக்கில் கிடைச்சிது, அப்புறம் சிஐடியில் கிடைச்சிது, அக்ரி யூனிவர்சிட்டியில் கிடைச்சிது. அக்ரி யூனிவர்சிட்டி கேம்பஸ் நல்லா இருக்கும். ஏன்னா அப்போல்லாம் இது படிக்கணும், இது வேண்டாம், அது மாதிரி சூஸ் பண்ணி கைட் பண்ணுறதுக்கெல்லாம் யாரும் இல்லை. அப்போ அந்த கேம்பஸ் நல்லா இருந்தது. அங்கே அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் படித்தோம். அதில் சைலேந்திர பாபு வந்து நாங்கள் படிக்கையில் எனக்கு எங்கள் பேட்ச் அவர் அப்போ வந்து எம்எஸ்சி அக்ரி படித்தார், நான் பிஇ படிக்கல. இறையன்பு எனக்கு அங்கே 2 வருஷம் ஜூனியர், அதே அக்ரியில் யூனிவர்சிட்டியில். ஸோ அக்ரி யூனிவர்சிட்டியில் படித்தேன். இப்போ டிராகன் படம் பார்த்துருப்பீங்க. ஆமாம். கிட்டத்தட்ட ஒரு காலேஜில் யூனிவர்சிட்டியில் என்ட்ரு ஆகிற பொழுது அந்த மாதிரி மெரிட்டில் 97% உள்ள என்ட்ரு ஆனேன். ஆனால் அங்கே இருக்கும்போதே நம்ம வந்து லைஃப்பில் செட்டில் ஆகிடணும், முடிச்சுட்டு இங்கே வந்து வேலை தேடிக்கிட்டு இருக்கக்கூடாது என்று முயற்சி செஞ்சேன். அங்கே படிக்கிற பொழுது அரசியல் ஈடுபாடு இல்லை. 82 புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் கோவை மாநகர மாவட்ட இளைஞரணி துணை செயலாளராக நியமிக்கப்பட்டேன். அப்போ நான் கல்லூரியில் படிச்சுட்டு இருக்கேன். 24 வயசுல இள வயதில் எம்எல்ஏ ஆனது நீங்கள்? அதுக்கப்புறம் அதுக்கு முன்பே கல்லூரியில் படிக்கும்போது இளைஞரணியில் மாவட்ட துணை செயலாளர். அப்போல்லாம் அவங்களுக்கு கல்லூரியில் படிக்கும்போது அரசியல் நுழையணும் அப்படின்னு சொல்லும்போது எதிர்ப்புகள்லாம் வராதா? வீட்டிலையும் சரி, வீட்டில் இருக்க பயப்படுவாங்களா, இருக்கிற பையன் காலேஜ் படிக்கிறாங்க. அக்ரி யூனிவர்சிட்டியில் இருந்த அன்றைய அரசியல், மண்டல அரசியல், சாதிய அரசியல், கட்சி அரசியல், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு கட்சிகளில் நடக்கிற அரசியல் குறைச்சல். அவ்வளோ அதிகமாக இருக்கும். அன்று நாங்கள் பார்த்ததெல்லாம் வந்து மிக அதிகமான
அரசியல். அதில் நான் கோர்ஸ் இறுதியாண்டு படிக்கையிலேயே சட்டமன்ற உறுப்பினராக இங்கே காங்கேயம் தொகுதியில் போட்டியிடுகிற வாய்ப்பை கல்லூரி நிர்வாகம் அப்பெல்லாம் ஒத்துக்குவாங்களா? அப்பெல்லாம் இந்த கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி தானே. ஓஹோ. ஏன்னா ஒரு ரொம்ப குறைச்சலாக ஒரு 13 முறை தான் என்ன அங்கே காலேஜிலேருந்து சஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க. 13 முறை எல்லாமே இந்த அரசியல் காரணங்களுக்கு முறை சஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் 12 முறை அன்றைக்கு அதிமுக அரசாங்கம், அன்றைய அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் அவங்களோட உதவியில் 12 முறை அந்த சஸ்பென்ஷனை கேன்சல் பண்ணி உள்ளே வந்துட்டேன். ஆனால் இவ்வளவு முறை வந்து என்ன நடந்தாலும் நாங்கள் இவரை எடுக்க மாட்டோம் அப்படின்னு அது இறுதி ஆண்டு படிக்கல. அப்போ அந்த ஓராண்டு என்ன அந்த கல்லூரியில் இடைநீக்கம் செஞ்சாங்க. அதுதான் எனக்கு சட்டமன்ற உறுப்பினராகிற வாய்ப்பை பெற்றுக் கொடுத்தது. அந்த இடைநீக்கம் இல்லாமல் இருந்திருந்த ஒருவேளை என்னுடைய அதிகபட்ச லட்சியம் அப்போ அக்ரிகல்ச்சர் இன்ஜினியர், பெரிய இன்ஜினியராக இருக்கலாம். கல்லூரிக்கு வெளியிலேயே கோயம்புத்தூர் லாலி ரோடுன்னு சொல்லி ஒரு இடம், அந்த ஆஃபீஸில் ஏஇயை ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய லட்சியமாக இருந்தது. ஆனால் அந்த இடைநீக்கம் என்னுடைய அந்த வாழ்க்கை பாதையை திருப்பியது. அதில் சட்டமன்ற உறுப்பினராக நான் பொறுப்பெடுத்தேன். அந்த சட்டமன்ற உறுப்பினராக திரும்ப ஆனால் இப்போ கல்லூரியில் இப்போ நீங்கள் சட்டமன்ற உறுப்பினர் ஆனதுக்கு பிறகும் அசம்பிளி இல்லாத நேரங்களில் திருப்பி போய் நான் காலேஜ் ரெகுலராக அட்டன் பண்ணேன். ஆனால் எங்களுக்கு அதில் ஒரு பெரிய அட்வான்ஸ் சௌகரியம் என்னென்னா, ஒரு வருஷம் அப்படிங்கிறது ஒரு ஆண்டுக்கு இருக்கும் கிளாஸஸ். செமஸ்டர்னால் 6 மாதத்துக்கு இருக்கும். எங்களது வந்து ட்ரைமஸ்டர், அதாவது 3 பருவங்கள், 90 ஒர்க்கிங் டே தான். அப்போ அந்த அசம்பிளி இல்லாத டயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரைமஸ்டர் வந்து நம்ம ஈஸியாக முடிச்சிடலாம். அசம்பிளி இருக்கிற போது விட்டுருவேன், போக மாட்டேன். அதுக்கு அடுத்த ட்ரைமஸ்டரில் அட்டன் பண்ணிக்கலாம். எனக்கு ஜூனியராக இருந்தவங்க அங்கே அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருந்தாங்க. என்னோட கிளாஸ்மேட்ஸு அங்கே டீச்சர்ஸாக இருந்தாங்க. அந்த ஏன்னா அந்த இடையில ஓராண்டு அப்புறம் சட்டமன்ற உறுப்பினர், அப்புறம் நாடாளுமன்ற உறுப்பினர் தொடர்ச்சியாக அந்த ரெகுலர் எம்எல்ஏவாக இருக்கையிலேயே கிட்டத்தட்ட ஒரு 10 கோர்ஸ் ரெகுலர் கிளாஸ். ஆனால் இப்போ யூனிவர்சிட்டியில் சொன்னாங்க, நீங்கள் கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ண வேண்டாம், நாங்கள் அட்டண்டன்ஸ் எக்ஸம்ஷன் கொடுத்துட்றோம், வேறு எக்ஸாம் மட்டும் எழுதுங்க. எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை. அதை தொட்டு ஒரு அலிகேஷன், ஒரு குற்றச்சாட்டுக்கு ஆளாக விரும்பல. இல்லை அதெல்லாம் இல்லை, படிக்கிறதுக்கு என்ன காத்திருப்பாங்கல்ல, என்னடா சொல்லலாம் அப்படின்னு இல்லை, படிக்கிறதுக்கு ஒன்றும் பெரிய வயசு இல்லை என்று ரெகுலர் கிளாஸில் போய் நான் பாட்டுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி ரெகுலர் கிளாஸ் அட்டன் பண்ணேன். ரெகுலராக காக்கி யூனிஃபார்ம் போட்டு போகணுங்கிற கிளாஸு காக்கி யூனிஃபார்ம் போட்டு போவேன். ரெகுலர் கிளாஸஸ் அட்டன் பண்ணேன். என் ஒய்ஃபு எனக்கு அப்போ ரெக்கார்ட் நோட் எழுதுறதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. கல்யாணம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் படித்து அந்த டிகிரி வாங்கிட்டேன். நீங்கள் உங்களுடைய பள்ளி பருவம் இருக்கு இல்லையா, அதில் எந்த மாதிரி நீங்கள் ஸ்டூடெண்ட்? நீங்கள் பள்ளி பருவத்தில் பயங்கர கிராமத்தில் ஒரு தமிழ் மீடியம், அரசு ஏவரேஜ் ஸ்டூடெண்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஏவரேஜ் ஸ்டூடெண்ட்டு. அந்த அளவுக்கு இந்த நீங்கள் சினிமாலாம் பார்க்குற பழக்கம் இருக்கா? அந்த பசங்க படத்தில் வர மாதிரி நிறைய சேட்டைகள் எல்லாமே பண்ணிடுறோம். எம்ஜிஆர் படம் பார்த்துருவோம். அப்போ அந்த எம்ஜிஆர் ரசிகர் மன்றம் இருந்தது. ஆமாம், அதில் உறுப்பினராக இருந்தேன். பள்ளி காலத்துலேயே நீங்கள் கட்டடிச்சுட்டு போய் எம்ஜிஆர் படங்கள் பார்த்த காலங்கள்லாம் இருக்கு. அப்போல்லாம் இந்த உரிமை குரல் படம் வந்திருக்கும். அப்போ நான் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கேன். அதில் சென்னிமலையில் தேர் திருவிழா, அதில் இந்த 3வது ஷோப்பாங்க. ராத்திரி 3 மணிக்கு ஆரம்பித்து காலையில் 6 மணிக்கு. அது தேர் திருவிழாக்கு நான் போயிட்டு 10 மணிக்குள்ள வீட்டுக்கு வந்துடணுன்ட்டு போயிட்டு 3வது ஷோ தான் டிக்கெட் கிடைச்சி அதை பார்த்துட்டு காலையில் 6 மணிக்கு வந்து அடி வாங்கினேன். உரிமை குரல் படம் அது. அந்த அரசு பள்ளி ஆசிரியர்கள்லாம் உங்களை போய் சந்திப்பீங்களா? உங்களை ஆசிரியர் இருக்காங்களா, சந்திச்சுக்கிட்டீங்களா? நீங்கள் ஆரம்ப கால பள்ளி ஆசிரியர்கள், கல்லூரி ஆசிரியர்கள், உங்களை ஆசிரியர்கள்லாம் பார்க்குறீங்களா? இப்போ ஏதாவது பார்த்துருக்கு. எல்லாருமே நல்லா. இன்னும் எங்களுக்கு அந்த வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, எங்களுக்கு அலுமை வந்து அசோசியேஷன் இருக்குது. அதுல எல்லாம் ஒரு ஆக்டிவ் ரோல் வச்சுருக்கோம். அதில் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா, நாங்கள் படிக்கிறதுக்கு 2 வருஷம் முன்னாடி படித்தவங்க கூட எங்களுக்கு அங்கே டியூட்டராக இருப்பாங்க, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருப்பாங்க.
அதனால அங்கே வந்து ஆசிரியர் மாணவர் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருக்கும். ஏன்னா அவங்களே எங்களுக்கு சீனியராக இருந்திருப்பாங்க அங்கே. ஏன்னா அந்த யூனிவர்சிட்டியில் படிக்கிறவங்க தான் அங்கே ஆசிரியராகவே வர முடியும். வேற யூனிவர்சிட்டியிலிருந்து வெளியிலிருந்து வர முடியாது. அப்போ எல்லோருமே ஏதோ ஒரு வகையில் தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. அப்போ உங்களுக்கு இதெல்லாம் இருந்திருக்கு, அப்போலாம் அந்த கல்லூரி தேர்தல்லாம் இருந்திருக்கு, அந்த அப்போலாம் இருந்தது இல்லையா? அப்போலாம் தேர்தல் இருந்தது. நான் அதில் வந்து முதல் ஆண்டு அந்த ஈசி மீட்டிங், ஈசி கமிட்டின்னு சொல்லுவாங்க, அந்த எக்ஸிக்யூட்டிவ், அதில் முதல் ஆண்டில் நான் இருந்தேன். அப்புறம் கொஞ்சம் அரசியல் சார்பு நிலைகளில் போகிற பொழுது அதில் நியூட்ரல் ஆனவங்களை முன்னால் நிறுத்திட்டு இருந்தோம். ஏன்னா இந்த கல்லூரி மாணவர் பேரவை தேர்தல் தான் பல பேருக்கு அரசியலில் கொண்டு போய் விட்டுருக்கோம். அது கிடையாது, கட்சி ரீதியாக இல்லை, குரூப்பாக இந்த குரூப் அந்த குரூப் அந்த மாதிரி. இது நீங்க பள்ளி முடிச்சுட்டு காலேஜ் கல்லூரி முடிச்சுட்டு அந்த அரசியல் வந்து இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியலை விட பெரிய அரசியல், பெரிய அரசியல். அதில் நீந்தி வர்றது பெரிய கஷ்டம். அந்த அரசியல் வந்து அதுல தாண்டி வர்ற பொழுது எந்த அரசியலையும் சமாளிக்கலாம். அந்த ட்ரைனிங் அங்கதான். அதனாலதான் பாத்தீங்கன்னா அந்த வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து வந்த காவல்துறை அதிகாரிகளாகட்டும், ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஆகட்டும், இன்கம் டேக்ஸில் இருக்கிறவங்க ஆகட்டும், எல்லாமே ரொம்ப அந்த ஒரு ஃபோம், ரொம்ப ஒரு உறுதித்தன்மை மிக்கவர்களாக இருப்பாங்க. அந்தந்த துறைகளில் சிறப்பான இடத்தை அடைந்தவர்களாக இருப்பாங்க. இப்போ சண்முகம் என் கிளாஸ்மேட், இந்த சீஃப் செக்ரட்டரி சண்முகம், நானும் எனக்கு என்ன மறந்துருச்சு. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு விஷயத்தை எனக்கு அப்போ அவரோட நல்ல உறவுல இருக்கிற பொழுது, அப்போ அவர் சண்முகம் ஃபைனான்ஸ் செக்ரட்டரி, அப்போ அவரோட ஒரு கலந்துரையாடல். அப்போ எடப்பாடி பழனிசாமி கூட சேலம் மாவட்ட செயலாளர் இளங்கோவன் அவர்கிட்ட சொல்லி அண்ணன் அவர் சண்முகத்தோட ஒரு டிஸ்கஷன், அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் ஒரு டிஸ்கஷன் கூப்பிட்டு போங்கன்னாரு. அப்போ உள்ளே போனோடனே சண்முகம் சொன்னார், இவரை அறிமுகப்படுத்துறதுக்கு நீங்கள் வர்றீங்களே இளங்கோ, நாங்கள் 2 பேரும் கிளாஸ்மேட்டு. அப்போ அவர் பிஎஸ்சி அக்ரி, நான் பிஏ அக்ரி. ஆனால் ஃபர்ஸ்ட் இயர் வந்து எங்களுக்கு காமன் கிளாஸ். ஃபர்ஸ்ட் இயரில் வந்து அக்ரியும் இன்ஜினியரிங்கும் ஒரே கிளாஸ். அப்போ அவர் சொன்னார், 2 பேரும் ஒரே பேட்ச் என்று சொன்னார். நீங்கள் கல்லூரி முடிச்சுட்டு அரசியல் பக்கம் போயிட்டீங்க. ஆனால் அந்த கல்வி நிறுவனம் ஆரம்பிக்கணும்னு எப்படி உங்களுக்கு தோணுச்சு? நான் இங்கே காங்கேயம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர். காங்கேயம் தொகுதியில் பார்த்தீங்கன்னா 2 பிளாக், 2 ஒன்றியங்கள், யூனியன் ஆஃபீஸ். அதில் ஒன்று சென்னிமலை, அது எனக்கு சொந்த ஊர். இன்னொன்று காங்கேயம், 2 பிளாக். அப்புறம் குண்டடத்தில் ஒரு 10 பஞ்சாயத்து அப்போ இதன் கூட வந்து சேர்ந்துருந்தது. நான் வந்து எப்படி கஷ்டப்பட்டு அந்த படிப்புகளுக்கு சிரமப்பட்டேன், ஃபீஸ் கட்டுறதுக்கு சிரமம்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் லோன் வாங்கி தான் படித்தேன். பேக்வேர்டு ஸ்காலர்ஷிப்பு, ஸ்டேட் பேங்க் லோன், அதில் தான் வந்து நான் படித்தேன். ஸோ அந்த சிரமங்கள் வந்து எனக்கு நல்லா தெரியும். அதனால் வந்து நம்ம ஏதாவது ஒரு கல்வி நிறுவனத்தில் இந்த பகுதி மக்களுக்கு, இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, இது 91 நான் ஆரம்பித்தது, இன்றைக்கு 2025. அப்போ 35 ஆண்டுகள் கழித்தும் கூட இந்த பகுதியில் இன்னும் ஆடு மாடு தான் மேய்ச்சிட்டு இருக்குது. அங்கேருந்து ஹோட்டல் காலம் இருக்கு. எப்போ 35 ஆண்டுகளுக்கு பிறகும் கூட. அப்போ 35 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பகுதி எப்படி இருந்திருக்கும்னு பாருங்க. அப்போ அதனால வந்து இந்த தொகுதியில் இருக்கிற நம்ம சட்டமன்ற உறுப்பினராக இருந்த இந்த பகுதி நம்முடைய சொந்த ஊர். நாம் அடைந்த சிரமங்களை இந்த பகுதி மாணவர்கள் அடையக்கூடாது, அவர்கள் கல்விக்கு நம்ம ஏதாவது செய்யணும் என்று முதல்ல வந்து எங்கள் ஊர்லேயே சென்னிமலையிலேயே ஒரு 1-2 இடங்கள்லாம் கூட பார்த்து வாங்கிட்டோம். ஆனால் அதற்கு பிறகு எனக்கு இந்த மொத்த காங்கேயம் தொகுதிக்கு அது பலனடையக்கூடிய வகையில் இருக்கணும். தொகுதி முழுக்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைய காங்கேயம் தொகுதி வெள்ளக்கோயிலுக்கு இது பக்கம், காங்கேயத்துக்கும் பக்கம், சென்னிமலைக்கு இது பக்கம். அப்போ ஒரு சென்டர் பாயிண்டாக இந்த இடத்த வந்து தேர்ந்தெடுத்தோம். அது அன்றைக்கு பல பேர் இந்த கல்லூரி இருந்த காரணத்தினால மட்டுமே பட்டதாரிகள் ஆனவர்கள் பல 1000 பேர் இருப்பாங்க, பல 1000 பேர் இருப்பாங்க. அடுத்து சிங்கப்பூரில் ஆரக்கிள் அதனுடைய அந்த ஏசியா ஏபெக்னு சொல்லுவாங்க, ஏசியா பசிபிக், அந்த உயர் அதிகாரியை நான் சந்தித்தேன். அப்போ அவர்கிட்ட பேசுகிற பொழுது இந்த நிலைகளை சொல்லும் பொழுது
அவங்க எனக்கு ஒரு டைப் கொடுத்தாங்க. அதன் மூலமாக இங்கே இருக்கிற இந்த கல்லூரியில் படிக்கிற மாணவர்களுக்கு வந்து நிறைய வேலை வாய்ப்புக்கு உண்டான பயிற்சிகளை ஆரக்கிள், சிஸ்கோ, மைக்ரோசாஃப்ட் அவங்க மூலியமா, அதாவது அந்த கல்லூரி பாடத்திட்டங்கள் ஒரு 5 மணி நேரம்னா அதற்கு மேலே 1 மணி நேரம் தினசரி அவர்களுக்கு அந்த பயிற்சி கொடுத்தோம். இன்றைக்கும் நீங்கள் வந்து குளோபலி பார்த்தீங்கன்னா இந்த பகுதியிலிருந்து பல ஆயிரம் பேர் உலக அளவில் ஐடி துறையில் வல்லுநர்களாக பல லட்சங்கள் சம்பாதிக்கிறவர்களாக இன்றைக்கு வந்து உலகம் முழுக்க பரவி இருக்கிறாங்க. அது இந்த கல்லூரியினுடைய ஒரு சாதனையாக நம்ம பார்க்கலாம். அப்போ நான் பாஸ்டனில் இருந்தேன் 2010, 8-9. அப்போ கூகுளில் எனக்கு எடுத்து சொன்னாங்க, அதாவது அந்த எஜுகேட்டட் பாப்புலேஷன் மிக அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறது வந்து இந்த பகுதி என்று காட்டுச்சு. அது பார்த்தீங்கன்னா இந்த கல்லூரியினுடைய ஒரு பெரிய சாதனை. ஆனால் அதே ஒரு 2015க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பொருளாதார வளர்ச்சி அந்தந்த பகுதிகளில் அதிகமாக ஓரளவுக்கு நல்ல வளர்ச்சி அடைஞ்சது. அடுத்து மாணவர்கள் மத்தியிலையும் அந்த அஃபோர்டபிலிட்டி ஜாஸ்தியாச்சு. அப்புறம் நிறைய கல்லூரிகள் சுற்றி அரசாங்கங்கள்லேயே ஒரு 11 கல்லூரி இதை சுற்றி கொண்டு வந்தாங்க. அப்போ மாணவர்களுக்கும் ஒன்று அரசு கல்லூரிக்கு போகணுங்கிறது, இன்னொன்று டவுனுக்கு போகணுங்கிறது. குறைஞ்சபட்சம் ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர், சென்னை, பெங்களூர் அந்த ஏன்னா அந்த விழிப்புணர்வு, அந்த படிப்பு சம்மந்தப்பட்ட அந்த விழிப்புணர்வு அதிகமான காரணத்தினால நிறைய வெளியில் போய் வந்து படிக்கிறாங்க. இப்போ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், ஒரு மகளிர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், ஒரு என்ஜினியரிங் காலேஜையும் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் கடந்த ஆண்டில். ஸோ அதன் மூலமாகவும் வேலை வாய்ப்புகள் நிச்சயமாக இது லாப நோக்கத்துக்காகவோ இல்லை கல்வி தந்தையாக வேண்டும் என்பதற்காகவோ பணம் சம்பாதிப்பதற்கோ இது நாங்கள் நடத்தலை. பல ஆயிரம் பேர் பட்டதாரிகளாக இங்கிருந்து உருவாக்கப்பட்டார்கள். 5000 ரூபாய் ஃபீஸ். ஒரு மொத்த டிகிரியே 5000 ரூபாய் 6 செமஸ்டர் 30,000 ரூபாயில் முடிச்சிருப்பாங்க. அது பக்கத்து தோட்டத்திலிருந்து அப்படியே வந்து சைக்கிளில் வந்து அப்போல்லாம் சைக்கிளில் வந்து படிச்சுட்டு போகிறவங்க ஜாஸ்தி. ஆனால் அவர்களுக்கு வேலை வாய்ப்பு என்று வருகிற பொழுது மாதம் 1 லட்சம், 75,000, 50,000 என்று துவக்க சம்பளத்தில் மற்ற பொறியியல் கல்லூரிகளை விட அதிக வேலை வாய்ப்பை பெற்றவர்களாக இருந்தாங்க. இது என்னுடைய மனைவி இருந்து நிர்வாகம் பண்ணிட்டு வந்தாங்க. அவங்க மறைவுக்கு பிறகு கொஞ்சம் இடையில ஒரு தொய்வு ஏற்பட்டது. இப்போ திருப்ப அந்த என்ஜினியரிங் காலேஜ் போட்டு அதில் இப்போ என்னுடைய மகன், 2 மகன்கள், அவர்கள் நிர்வாகத்தில் இப்போ திருப்பியும் அந்த வெளிநாட்டு தொடர்புகள், வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டு. சரி, இப்போ நம்ம அந்த கோயிலுக்கு போகிறோம். சார், இப்போ இந்த கோவில் பற்றி உங்களுடைய தெரிஞ்சதை சொல்லுங்கள். நீங்கள் அறிந்த வரைக்கும் இது உங்களுடைய சொந்த ஊர் இந்த வங்கி தான். அதாவது இது பின்னாடி வீடுகள்லாம் இருக்குது பாருங்க, அது ஓட்டப்பறைன்னு பேர். சரி, இதுதான் எங்கள் பூர்வீக கிராமம். இதுதான் பூர்வீக கிராமம். தோட்டமெல்லாம் பின்னாடி இருக்குது. தோட்டம்னா காடு, பெரிய தண்ணி வசதி எல்லாம் தோட்டம் அது. இது வந்து அந்த ஊரோட கருப்பராயன் கோயில். இது ஒன்று. இந்த பஞ்சாயத்தே ஓட்டப்பற பஞ்சாயத்து அப்படிங்கிறது தான் பேர். இதுதான் ஓட்டப்பற ஊர். இந்த பஞ்சாயத்தே வந்து ஓட்டப்பற பஞ்சாயத்துன்னு. அது 2 பஞ்சாயத்து முக்கியமாக. அது அட்டவணை பிடாரியூர்னு சொல்லுவாங்க. இன்னும் அந்த பக்கம் இருக்கிறது வந்து முகாசி பிடாரியூர்னு சொல்லுவாங்க. பூர்வீகமாக பிடாரியூர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கருமாபுரத்துலேருந்து வந்த அந்த குலதெய்வம் கோயிலெல்லாம் எங்களுக்கு அங்கே இருக்குது. இவர் தான் ஓட்டப்பற பஞ்சாயத்தோட பிரசிடென்ட். ஆமாம், அதிமுக இவர் எடப்பாடியோட தீவிர ஆதரவாளர். அது இதுதான் எங்கள் பூர்வீகம். இது கருப்பண்ணன் சார். இது கருப்பண்ணன். இது இந்த மாதிரி விழா வந்து இப்போ வருஷம் அது ஒரு சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னா, அப்போ இந்த பங்குனி உகாதிக்கு இந்த விசேஷம் வந்து நடக்கும். பல பேர்லாம் பார்த்தீங்கன்னா வெளியூரில் இருக்கிறவங்க, எல்லா கம்யூனிட்டியும் எங்கே இருந்தாலும் இந்த இதுக்கு இங்கே வந்துடுவாங்க. இந்த நாளுக்கு இந்த பூஜைக்கு இங்கே வந்துடும். வருஷத்துக்கு ஒரு முறை. அது போக அமாவாசை, பௌர்ணமி அதுல எல்லாம் வந்து நடக்கும். இது வந்து ஒரு 5 ஊரில் எல்லாம் எங்கள் பங்காளிங்க.
இது சுற்றி இருக்கிற 5 ஊர். ஓட்டப்பறை, இச்சிப்பட்டி, செந்தாம்பாளையம், சென்னிகிரி வலசு, குளத்துப்பாளையம் 5 ஊர். அந்த 5 பிரதர்ஸோட ஹெரிடிட்டரி அப்படி சொல்லுவாங்க. இதுக்கு குலதெய்வம் கோயில் வந்து அப்பத்தா கோயில்னு சொல்லிட்டு பிடாரியூரில் இருக்குது. குளத்துப்பாளையம்னு குளத்துப்பாளையம் அம்மன் கோயில். அப்புறம் அம்மன் கோயில்னு இருக்கு. அதில் வந்து ஒரு 5000 குடும்பம். காங்கேயனுடைய வெற்றி தோல்வி இங்கே தான் நிர்ணயிக்கிறது. போன தடவை சாமிநாதன் ஜெயிச்சது இதில் தான். இங்கே வழக்கமாக அது அதிமுகவோட கோட்டை இந்த இடம். போன முறை மட்டும்தான் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் எல்லாம் வரீங்க, எல்லாம் குடும்பமாக ஒரே நாளில் வந்து எல்லாரும் சமூகம் கிடையாது. அதில் எல்லா ஜாதியும் எல்லா சமுதாயமும் இங்கே வந்து இந்த ஊருக்காரங்க அவ்வளோ. இந்த ஓட்டப்பறை ஊர் இங்கேருந்து இருந்தவங்க தான் இப்போ நிறைய பேர் வெளிநாட்டில் தங்கியிருக்கவங்க எல்லாரும் இன்னைக்கு வந்துடுறாங்க. எல்லாரும் வந்துடுறாங்க எல்லாருமே. ஆனால் என்னென்னா இது விசேஷங்கள்லாம் ராத்திரி 7 மணிக்கு ஆரம்பிச்சு நைட்டு 12-1 மணி வரைக்கும் 3 நாள் இருக்கு. நாளைக்கு மத்தியானம் விருந்து எல்லாம் இங்கே நடக்கும். கடை நைட்டு கடை எல்லாம் வெட்டி நாளைக்கு மத்தியானம் 12 மணிக்கு விருந்து எல்லாம் இருக்கும். ஒவ்வொரு வருடம் யுகாதிக்கு அடுத்தது. யுகாதிக்கு அடுத்தனா உங்களுக்கு வந்து கிளம்பு எப்போ மாறி வரும். நோய் தான் கணக்கு. அதனால வந்து இந்த வருஷம் நாளைக்கு இன்னைக்கு பொங்கல் வச்சு திங்கக்கிழமை, அடுத்த வருஷம் சனிக்கிழமை வரலாம், அதுக்கு வருஷம் வெள்ளிக்கிழமை வரலாம், அதுக்கு வருஷம் புதன்கிழமை மாறி வரும். 7 நாள் யுகாதி தான் கணக்கு. அதுதான் யுகாதி தான் கணக்கு வச்சுங்களேன். மித்த கோயிலில் வந்து இந்த செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வியாழன் அப்படியெல்லாம் இல்லை, மாறி மாறி வருதுங்க. இந்த கோயிலோட வரலாறு என்ன? இந்த கோயிலுடைய வரலாறு வந்து சாமி வந்து கிட்டத்தட்ட ஒரு 400 வருஷத்துக்கு முன்னாடி, 405 வருஷத்துக்கு முன்னாடி திருப்பூருக்கு அந்த பக்கம் தென்னங்கரப்பாளையம்னு ஒரு ஊரில் இருந்து ஒரு ஐயன் ஆத்தாலும் இங்கே கொண்டாந்து வச்சாத ஒரு ஐதீகம். அந்த காலத்துலேருந்து சொல்லிட்டு இருக்காங்க. எத்தனை வருடங்களுக்கு முன்னால்? 500 வருஷம். 500 வருஷம். அது அவ்வளோதான் 500 வருஷங்கிறாங்க. இன்னும் எவ்வளோ பெரியவங்க சொன்னது. ஏன்னா இந்த மரத்துக்கு எல்லாமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கணக்கு இல்லை. இந்த மரம் உள்ள இருக்கிற மரம் நன்றிங்க, நன்றி. இன்றைக்கி உங்களுடைய பிஸியான ஒரு ஷெட்யூலில் எங்களுக்காக ஒரு நாள் முழுவதும் நேரம் ஒதுக்கி உங்களோட கல்வி நிறுவனங்கள் மற்றும் உங்களுடைய ஊர் மற்றும் உங்களுடைய கோவில்கள் மற்றும் உங்கள் தொழில் சார்ந்த பல்வேறு விஷயங்கள் மற்றும் உங்களுடைய அரசியல் விஷயங்களை பற்றி எங்களை பகிர்ந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி. நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததுக்கு மிக்க நன்றி. வணக்கம் சார்.